ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டம்பிள் கைஸ் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன் இந்த கேமு. இப்போ வந்து நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு நினச்சிட்டு என் பேரை மட்டும் மாற்றிட்டேன் கைஸ். இதோ இங்கே அது மட்டும் மன்னிச்சி விட்ருங்க. வித்யுத் கேமிங் தமிழ் தான் மாற்றலான்னு இருந்தேன், ஆனால் அவன் வந்து 12 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணுன்றான். அதுதான் வித்யுத் கேமிங் போடலான்னு பார்த்தா வித்யுத் ஜீன் அதுவே சேவ் ஆயிடுச்சு கைஸ். சரி வாங்க இப்போ கேம் விளாட்லாம். என்ன இங்கே ஏதோ மிஷின்ஸ்ன்னு புதுசாக இருக்குது. இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், ஆனால் எப்படி விளாட்ணுன்னு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். க்ரியேட் பார்ட்டி, ஜாயின் பார்ட்டி எல்லாம் ப்ரைவேட் சர்வருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸே இல்லை. கஸ்டமைஸ் நம்ம அவுட்ஃபிட்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. ரேரு, எப்பிக்கல், லெஜெண்ட்ரி, மித்திக் நிறைய இருக்குது. வந்து ரேங்க்டுனா ரேங்க் ஹை லெவல் ஆகிறதுக்கா அதெல்லாம் அப்படியே விளையாடிக்கலாம். டோர்னமெண்ட்லாம் இருக்குது கைஸ். அடுத்த எபிசோடில் வேணால் டோர்னமெண்ட்லாம் விளையாடலாம். ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி வாங்க கைஸ் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபைண்டிங் ரூம் 24 பேர் வரணும். இன்னும் அதுக்குள்ளே 20 எப்பட்றா பா, அதுக்குள்ளே 24 பேர் கைஸ். ஆனால் 9லேருந்து நேரம் 20 போயிட்டாங்க பாருங்களேன். எனக்கு எதாவது தெரிஞ்ச மேப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். வேறு அப்பப்போ ஹேங் ஆகுது கைஸ் லைட்டாக. ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பரவாயில்ல, தெரிஞ்ச மேப்பு தானே, எதுவும் புது மேப் வரல. தாவிடுற கைப்புல்ல ஒமேகாட். இது வேறு போக முடியலையே கைஸ்கே. ஓடிடு அப்படி போயிட்டேன். ஓடுறா கைப்புல்ல ஓடுறா. போடா. ஐயோ வச்சுட்டாள்ட்டாங்க கைஸ். ஷி ஃபஸ்ட்லேருந்து வரணுமே இப்போ. இங்கேருந்து தான் வரணுமா? ஓகே சூப்பர். வேறு அடிச்சு தள்ளுறானுங்க கைஸ். ஓடிடுறா அப்படி ஓடிடுறா. அப்பா அடி சூப்பர். யாரு கைஸ் இவனுங்க அங்கங்கே அப்ஸ்டேகல்ஸ் வச்சுருக்கானுங்க, தள்ளி விட்றானுங்க. ஐயோ ஒருத்தன் போயிட்டான். ஐயோ 2 பேர் போயிட்டானுங்க. 12 பேர் போகணுமே, அப்போ தான் நான் குவாலிஃபை ஆவேன். அது வேறு கண்ணு கட்டின தூரத்தில் இருக்கேன். ஐயோ போயிட்டு ஐயோ எனக்கு வேறு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன், முடியலையே. 9 பேர் போயிட்டானுங்களா? 3 பேர் தான். ஐயோ இன்னும் 2 பேர் தான் போயிடுவானுங்க கன்ஃபார்ம். எலிமினேட்டட் கைஸ் தான். ரவுண்ட் ஓவர். பரவாயில்ல, நம்ம அடுத்த மேட்ச் விளையாடிக்கலாம். குவாலிஃபைடுன்னு சீனு போடுறீங்களாடா, உங்களுக்கு இருக்குடா. நான் அடுத்த மேட்ச்சை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன் பார். லீவ் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம அடுத்த மேட்ச் ஆடலாம். ஏன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நான் ரவுண்ட் 1ல் 200 XP வச்சுருக்கேன். அங்கே ப்ளே பண்ணலாம். திருப்பி ஃபைண்டிங் ரூம். என்னடா கண்ணு திறந்த உடனே 12 24 பேர் வந்துட்டாங்க. இப்போ யாச்சும் தான் நல்ல மேப், ஈஸியான மேப் வரணும் கடவுளே. ஈஸியான மேப். லேசர் மட்டும் வந்துடவே கூடாது. என்ன மேப்பு? ஐயோ லாவாவா? வேணாம் அப்பாடி. இதுவும் ஓரளவுக்கு ஈஸி தான். ஜங்கிள் ரோலு இது மேப் பேர். ஸ்டார்ட். ஃபஸ்ட்டுலாம் எனக்கு போக தேவையில்ல, 12 பேரில் போயிடணும். அதுதான் என் ஆசை. ஃபஸ்ட்டு 12 பேரில் என் பேர் இருக்கணும். போயிடுறா. போடா ஓடிடுறா கைப்புல. நோ. ஐயோ ஷி. போயிடு போயிடுறா. என்னடா விருந்துனே இருக்கேன் கைஸ். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் ஸ்டம்பிள் கைஸு. ஆனால் ஜாலியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். போடா. ஷி கீழே வந்துனே இருக்கேன் கைஸ். திருப்பியும் ஒரு ரவுண்டு கிராஸ் பண்ணி தொலைய மாட்டேன். இப்படிதான் போயிட்டேன். கைஸ் இது ரொம்ப கஷ்டம் கைஸ். இதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். போயிட்டேன். ஏறு.
அவ்வளோதான். 6 பேர் போயிட்டானுங்க. சோழியை முடிச்சு விட்டாங்க போங்க. அதாங்க இதை பற்றி முடிக்க முடியாது. பேசாம நான் குதிக்கிறதுனால தான் கீழே வரணும். அடா ஆமாம், இது குதிக்காமலே போயிருந்தா என்னத்தையும் போயிருக்கலாமே. நான் ஒருத்தன் போனால் குவாலிஃபைட், அவ்வளோதான், எலிமினேட்டட். வாங்க அடுத்த ரவுண்டுக்கு போகலாம், வேறு வழி இல்லை. ரொம்ப மோசம் காய்ச்சி இது. நான் தள்ளி விட்டு இதோ பாருங்க, ஜக்லிங் வச்சு விளையாடிட்டு இருக்கான் இந்த ரைட் சைடு. அதான் எனக்கு ஈஸியான மேப் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த லாவாலாம் வந்தால் நான் கன்ஃபார்ம் நான் வேணுமே செத்துருவேன். இது என்ன மேப்போட, அது புதுசாக இருக்குது. கீழே விழக்கூடாது அந்த மேப்பில். சாரி கைஸ், நான் வந்து இன்னும் லீவே பண்ணாமல் இருக்கேன் பாருங்கள். நான் கூட லீவ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன் அந்த ரவுண்டை விட்டு. அவனுக்கு விளையாடுறத அவன் பார்ப்பான், நம்ம விளையாடலாம் போயிட்டு. அது 19 20 இன்னும் 4 பேர் வாங்கடா. 2 பேர் இன்னும் வந்தாச்சு. இன்னும் லோடிங்கில் இருக்குது. ஓகே, கேம்குள்ளே போயாச்சு. இதுதான் நல்ல மேப் வந்தால் சூப்பராக இருக்குமே. இந்த மேப்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும். திருப்பி அந்த ஐயோயோ திருப்பி இதுவா உயிர் எடுக்கிறாங்களே. சரி, இந்த வாட்டி தாவாமல் போயிட்டேன்னு நடந்தே போனாங்கன்னா வந்துடும் ஈஸியாக. நம்ம போயிடலாம். போயிடுறா கைப்புள்ள போடா. அப்படிதான் காமான்றா போயிட்டுனா சூப்பர். போய் நந்தே போயிடலாம். ஈஸி தாவு. செத்த பயில தாவுல பாடி போயிட்டேன்டா. இதை தாண்டறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ ஈஸியாக போயிட்டேன். தாவுடா செத்த பயிலுங்களா, தாவுங்கடா. போயிடணும். போயிடுறா ஃபஸ்ட்டு. நான் ரெண்டாவது அப்பாடி 3வது போயிட்டேன். சூப்பர். போன வாட்டி 12வது கூட போகல, இந்த வாட்டி 3வதே போயிட்டேன். வேறு எவனா ஸ்பெக்டேட் பண்ணலாமா? எப்படி மாற்றுறது? இப்படி அமுக்குனா மாற்றலாமா? அழகேசா எவன்டா இவன்? அவ்வளோதாங்க, 12 பேர் குவாலிஃபைடு. ரவுண்ட் ஓவர். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. வித்யுத் ஜி நம்ம ஆடிட்டுருக்கோம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு வந்து 110 வியூஸ் வந்துச்சு. ஆனால் இருக்கிறது 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறது. அதில் ஒரு லைக் தான் கைஸ். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஷேர் பண்ணால் தான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்போ தான் நம்மளும் வளர முடியும். ஐயோ அவுட் ஆகிட்டேன்னு பேசிகிட்டே அவுட் ஆகிறேன் கைஸ். இந்த மேப்பா எனக்கு பிடிச்ச மேப்பு. ஜாலியாக இருக்கும் கைஸ் இந்த மேப்பு. தண்ணியில் அப்படியே சறுக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன ரொம்ப சறுக்குனா கீழே விழுந்துடும். இது நல்லாயிருக்கும் கைஸ். இந்த சுனாமிலாம் தாண்டி போனோமே. தாண்டி போயிட்டேன். சூப்பராக கரெக்டான ரூட்டு தான் போகிறேன்னா. இது வேறு ஸ்லோ பண்ணி விடுதே. போயிடுறா டே. பூந்து போகலான்னு பார்த்தா முடியல. அப்படி போயிட்டேன். மை காட், ரொம்ப மோசம் கைஸ் இது. இது தன்னாலே குவாலிஃபைடா? சூப்பரு. 6 பேரில் வந்துட்டேன் நான். 5வது வந்துட்டேன். சூப்பர் கைஸ். இப்போ வந்து நம்ம 6 பேரா? 1 2 3 4 ஆமாம் 6 பேர் தான் இருக்கும். இது என்ன, எனக்கு 2 பேர் குவாலிஃபை ஆகணும்னு நினைக்கிறேன். அவுட் ஆகிடுவோண்ணா தெரில கைஸ், பார்க்கலாம். இது வேறு ஹேங் ஆகுது. ஹேங் ஆகாதரா, மேப்பை காட்டுறா. ஹேங் ஆனால் சோழி முடிஞ்சு. ஹேங் ஆகாத.
மேப்பை காட்டுடா, மேப்பை காட்டுறா. ஹேங் ஆகுது. எதுக்கு இப்படி ஹேங் ஆகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இது ஹேங் ஆகிட்டே தான் கைஸ் இருக்கு. நிறுத்த முடியல கைஸ். இது வேற பயங்கரமாக ஹேங் ஆகுது. பேசாமல் இங்கேயே வீடியோ நிறுத்திக்கலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.